அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி அமாவாசை தினத்தில் ஆண்கள் பெண்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி அமாவாசை திதியில் முன்னோர்களை நினைத்து பூஜை செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கி துன்பம் தீரும் என்பது நம்பிக்கை. கண்டிப்பாக தடைகள் விலகி நன்மைகள் நடக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் ஆடி அமாவாசை விரதம் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், எந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது. இவற்றை முறையாக தெரிந்து கொண்டு செயல்படுவதால் அமாவாசை இருக்கும் பலன்களை நாம் முழுமையாக கண்டிப்பாக பெற முடியும். அனைத்திலும் சிறந்த ஆடி அமாவாசை இந்த நாளை மிக முக்கியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறை வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாளாகும். ஆடி அமாவாசை விரதம் என்பது ஆண்களுக்கென்று சில விரத நியதிகளும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதனை சாஸ்திரங்களும் பெரியவர்களும் வகுத்து வைத்துள்ளனர். அவற்றை முறையாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். பெண்களில் யாரெல்லாம் ஆடி அமாவாசை விரதம் இருக்க வேண்டும் என்ற முறை உள்ளது என்றால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வருடத்தில் நாம் எத்தனையோ விரதங்களை கடைபிடிப்பதாலும் அமாவாசை விரதம் என்பது மிக பெரும் புண்ணியத்தை தர வல்லது என கூறப்படுகிறது. முற்றிலும் ஆடி அமாவாசை விரதம் மிக மிக சிறப்பானதாகும். மற்ற அமாவாசை விரதம் இருப்பதை விட ஆடி அமாவாசை விரதம், தை அமாவாசை விரதம், மகாலய அமாவாசை விரத நாட்கள் விரதம் இருப்பது கூடுதல் பலன்களை தந்து வாழ்க்கையில் மேல் பதைக்கு அழைத்துச் செல்லும். ஆனால் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அமாவாசை போன்ற முக்கிய விரத நாட்கள் தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகள் முன்னோர்களின் கோபத்திற்கு நம்மை ஆளாக்கி விடுமாகும். இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதனால் ஆடி அமாவாசை விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக இருப்பது எப்படி என தெரிந்து வைத்துக்கொண்டு முக்கியமாக செயல்படுங்கள். இறந்தவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து படையலிட்டு அதன் பிறகுதான் நாம் உணவு சாப்பிட வேண்டும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். முதலில் முன்னோர்களுக்கு படையலிட்ட பிறகு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் வழங்கிவிட்டுத்தான் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் உணவு சாப்பிட வேண்டும். அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும் போது கண்டிப்பாக பூசணிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் கண்டிப்பாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அம்மா அல்லது அப்பா அல்லது இருவரையும் இழந்த ஆண்கள், மனைவியை இழந்த ஆண்கள், கணவனை இழந்த பெண்கள், அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை என்றாலும் அமாவாசை விரதம் இருக்க வேண்டும். அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள மகன் அம்மாவிற்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமையாகும். அம்மா உயிரிடமிருந்து அப்பா மட்டும் இல்லை என்றால் அப்போது அவருடைய மகன் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என கூறப்படுகிறது. அப்பா அல்லது அம்மா அல்லது இருவரும் இல்லாத ஆண்கள் அமாவாசை விரதம் இருக்க வேண்டும். ஆடி அமாவாசை என்று உபவாசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட்டால் உங்களுடைய அனைத்து விதமான பித்ருக்கள் சாபம் கண்டிப்பாக நீங்க பெறுகிறது. அடுத்ததாக அமாவாசை திதியில் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். இதனை ஆண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு உணவு தானம் செய்ய வேண்டும் அல்லது பசுவிற்கு அகத்திக்கீரை தானமாக கொடுக்கலாம். கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். சுமங்கலி பெண்கள் அமாவாசை தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தினால் வீட்டில் மாபெரும் தெய்வ குற்றம் ஏற்படும். அமாவாசை என்று சுமங்கலி பெண்கள் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக, அதாவது அமாவாசை என்று சுமங்கலி பெண்கள் உபவாசம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக நிறைந்த வயிற்றுடனேயே விரதத்திற்கான உணவு சமைக்க வேண்டும். பட்டினியாக இருந்து கொண்டு உணவு சமைப்பது சால தவறாகும். பெண்கள் அமாவாசை என்று இரவில் உண்போது கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவாவது அன்னம் சாப்பிட வேண்டும். சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பது தவறாகும். கணவர் அவரின் பெற்றோருக்காக அமாவாசை விரதம் இருந்தால் மனைவி சாப்பிடலாம். சாப்பிடாமல் வெறும் வயிற்றுடன் விரதத்திற்கு சமைக்கக்கூடாது என்பது ஐதீகம். கணவர் உயிருடன் இருக்கும்போது கணவன் உயிருடன் இருக்கும்போது இறந்த தனது தாய் தந்தைக்காக அந்த பெண் விரதம் இருப்பது தவறு. அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் தான் விரதம் இருந்து தர்ப்பணம்
திருமணம் கொடுப்பது முறை. ஒருவேளை சகோதரர்கள் யாரும் கிடையாது, அம்மா அப்பிற்கு ஒரே பெண் குழந்தை மட்டும்தான் என்றால் அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று தாய் தந்தை நினைத்து பிரார்த்தனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அங்கு யாராவது ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகள் சமைத்து யாரேனும் இருவரை அழைத்து வீட்டிற்கு வந்து சாப்பாடு போடலாம். முதியவர்களுக்கு ஆடை தானம் வழங்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.